என்ன யோசனை பண்றீங்க? இந்த பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை. உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அடே புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடே உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. அட வாங்கங்கற. வாங்க வாங்க. அம்மா இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க பாருங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே அண்ணியோட அப்பா. அண்ணங்க வணக்கங்க. ஒரு விசேஷம் தெரியுங்களா? இவரும் நம்ம இறந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறுக்கு அப்படியே இறங்குனேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிட்டா இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். விலாசத்துக்கு போனா ஆளைய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. ஏன் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்ன சரி. நான் என்னப்பா சொல்றது? எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட் கரெக்ட். மீனா, மீனா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உலகமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப விரக்தியா பேசுறியே. தோல்வியோட முடிவு அப்படித்தானே இருக்கும். ஏன் மீனா, உன் காதல் கை கூடலையா? செழிச்சு வளர்ந்த பூச்செடி ஒரு செம்மறி ஆடு மேய்ஞ்சிடுச்சு. ஐயோ பாவம். மீனா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல ஓடி வந்து. ஆனா உன் நிலைமைய பார்த்ததும் அதை சொல்ல எனக்கு மனசு வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அதுக்குள்ளையா? ஆமா. முயல் முந்திக்குச்சு, சிங்கம் பின்தங்கிடுச்சு. நான் தூங்கிட்டேன், நீ முழிச்சுக்கிட்ட. நான் அழுகிற, நீ சிரிக்கிற. மீனா, புரியும்படியா சொல்லு. அது சொல்ல நான் தயாரா. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மீனா, நீயா இப்படி பேசுற? ஆமா, உன்னோட மாறி மீனா தான் பேசுறேன். நீயும் தேவையில்லை, உன் பாடவும் தேவையில்லை. போயிட வழியா? முடியாது முடியாது. ஆமா, நிச்சயமா முடியாது முடியாது முடியாது. மீனா, என்ன அடிச்சிட்டீங்கள? பரவாயில்ல, என்ன ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லி நான் போயிடுறேன். சொல்லணுமா? ஆமா, தயவு செய்து ஒண்ணு மட்டும் சொல்லிடு. சொல்ற. நான் கொடுத்த காதல் கடிதத்துல ஏதோ கள்ளத்தனம் செய்து ராஜுவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவனோட ஆடி பாடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி அவன் நடிக்க. ஓஹோ, அப்படியா? மீனா, அவருக்குதான் நீ கடிதம் கொடுத்தியா? அவரைத்தான் நீ காதலிச்சியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட அவன் லெட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட படிச்சு காட்டினா. அவன் கேலி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. கிழிச்சு போட்டாரா? ஐயோ, நீ காதலிச்சது யாருன்னு அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தீனா இந்த அளவுக்கு நீ ஏமாந்து போக நான் மட்டும் இருக்க மாட்டேன். மீனா, நான் சொல்றத நம்பு. உனக்கு முந்தைய அவர் எனக்கு தெரியும். நீதான் அவரை காதலிச்சிருக்கிறியே தவிர அவர் உன்னை காதலிக்கவே இல்லை. மீனா, காதலிக்கவே இல்லை. மீனா, இத தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டியம்மா. உன்னை என் மாணவியா இல்ல, என் தங்கச்சியா நினைச்சிருந்த. அன்னைக்கு நீயே சொன்னியே, டீச்சர் தான் எங்க அக்கான்னு. அந்த அக்காவனை அடிக்கலாமா? அந்த அக்காவனை அடிக்கலாம். இந்த மாதிரி பேசி ஏமாத்தேன். போயிடு வெளியே. போறேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உன் நிலைமைக்காக அனுதாபப்பட்டு நான் கண்ணீர் விடலாம். என் காதலை விட முடியாதம்மா, விடவே முடியாது.
பொண்ணை ஒருத்தி அடிக்கிறது அதை நான் கேட்டுக்கிட்டு மறுபடியும் அப்பா நீங்க இதை எவ்வளவு பெருசா எடுத்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீ சொல்ற நியாயம். உனக்கு வர்ற அவமானம் வேற, எனக்கு வர்ற அவமானம் வேறயா? எனக்கு கோவம் வருன்றதுக்காக இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. மீனாவும் அவங்க அப்பாவும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு தண்டனையா இது? அப்படியேதான் இருக்கட்டுமே. போம்மா. அப்பா என் விருப்பத்துக்கு விரோதமா நீங்க அங்க போறது நல்லா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். சார், நான் அவசரமா ஆர்டி ஆபீஸ் போனோம். நான் போயிட்டு வந்தேன். அடடா பாத்தியாமா, மேனேஜருக்கு வேலையில எவ்வளவு அக்கறைன்னு. வந்ததும் வராதுமா ஆர்டிஓ ஆபீஸ் போறேன்னு போயிட்டாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேன். நீ சொல்றது தப்புப்பா. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா நீங்க நினைச்சபடி ராஜு மேனேஜிங் டைரக்டரா வரமாட்டாரு. அதுக்கு அவருக்கு அருகதையும் இல்லை. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போயிடுச்சு. முதலாளி, வேலை என்னது? எழுந்திரிப்பா, எழுந்திரி. ஏன் அழுவுற? என்ன நடந்துச்சு சொல்லு. முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த மேனேஜர் எங்களை எல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருங்க. ஏன்? ஒண்ணும் இல்லைங்க, ஓவர் ஸ்பீடு போனேன்னு ஒரே நல்ல சீட்டை கிழிச்சு விட்டாரு. டயத்தை மேக்கப் பண்றதுக்காக ஓவர் ஸ்பீட் போறது இல்லையா? அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறதா? என்னப்பா இது அநியாயம்? இல்லம்மா, எங்களை நிப்பாட்டினதுக்கு வேறையும் காரணம் இருக்கு. என்னது? சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த போனஸ் இன்கிரிமெண்ட் பேட்டான் எல்லாம் சொல்லி கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை பேரையும் மேனேஜர் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு மேனேஜருங்கிற பேரு போய் சின்ன முதலாளிங்கிற பட்டம் வந்துடுச்சு. முதலாளி, இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க உங்க சார்பா வேலை செஞ்சோம். அதனாலதான் இதெல்லாம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு. ஏப்பா, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு. யாரு கேட்டு போட்டிருக்காரு? நீங்க முதலாளி, அவரு முதலாளியா? முதலாளி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பழம் மனசு கேட்க மாட்டேங்குது. முதலாளி, கணக்கு வழக்குல கூட ஏதோ கோளாறு நடக்கிறதாக கேள்வி. அதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா முதலாளி, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு முதலாளி. அதனால தான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும். ராஜி, வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? ₹1,20,000. ₹1,15,000 கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். ஏப்பா பேசாம இருக்கிற? சார், நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார். இதுக்கு உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு பதிவு தபால் அனுப்பிடுங்க. சரி ராஜி, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட், டெய்லி கலெக்ஷன்ஸ், கையிருப்பு எல்லா கணக்கையும் எடு. இது இருக்குங்க, எப்ப வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். சார், தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலைக்கு வரீங்க. போங்க சார், அவங்க போனஸுக்காக காத்துக்கிட்டாங்க. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த? சார், இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? சார், நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு.
அதனால போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? மூடுவாயா? ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா இந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ் போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. நிறுத்துங்க. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லுங்க. சரி சார். இப்ப என்னடா சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போய் வேலையெல்லாம் திண்டாடுங்க, சொத்துக்கு லாக்கி எடுங்க. ராஜி, இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். தொழிலாளியா? அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வர்றேங்க. மன்னிக்கிறேன் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ போ. தொழிலாளி தொழிலாளி கிட்டா கிட்டா வராங்க. எங்கடா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறேன்? என்னங்க பின்ன இதென்ன பஸ் கம்பெனி மாதிரியா இருக்குது? சல சல சலன்னு சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒதுப்புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு. அவங்க கூட சேராதே. கிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாட. போனஸ் தெரியுங்களா? யாருக்கிட்டடா கேட்கிறேன்? தர மாட்டீங்களா? நானும் அவங்கள போல ஒரு தொழிலாளி தான். மன்னிக்கணும், நானும் வரேன். எங்கடா போறேன்? இப்பவே என் வேலையை நீங்க பார்க்க போறீங்களா? விடுங்க சார் கைய. கிட்டா இப்படி பேசுற? போகடா போகடா, எல்லாரும் போகடா. முதலாளி சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமேட்டைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியா வேலு, எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இங்க முதலாளி, கம்பெனி இருக்கு, பஸ் இருக்கு, அது உருளும், வாழ்க்கை ஓடும். மிட்டாயி பழம்லாம் வாங்கிட்டு வரணும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைவயிறு கால்வயிறு கஞ்சி குடிக்கிறது? இன்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடணும். பார்வதி, நான் ஒருத்தமிழ் பணம் கேட்டிருக்கேன். கீழே குடிக்கிட்டீங்க. திம்பியாடா திம்பியா? ஏன் பின்னாடி? பாத்தியா வேலு, போனஸ் கேட்டு வேலை வேண்டான்ட்டு வந்தவன் புள்ள ரோட்ல பொறுக்கி திங்குது. ஏய்யா, உழைச்ச காசை ஒழுங்கா கொடுக்க உனக்கு யோகிதை இல்ல. இதுல வேற எங்களை கிண்டல் பண்ண வந்துட்டியா? இதோ பாரியா, எங்க நிலைமை உனக்கு வர இன்னும் எவ்வளவு நாளாகும். எங்க வயிற்றுச்சல் ஒண்ணு வீண் போகாதியா, வீண் போகாது. வயிற்றுக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் வாய் வச்சுக்க மாத்திரம் குறைச்சல் இல்ல. நான்சென்ஸ். பாரதி, என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, தெருவுல பழத்தோல் அத குழந்தை எடுத்துச்சுன்னு இவர் கேலி பண்றாரு. பாவம், குழந்தையாவது தெருவில் கடந்த பழத்தை பொறுக்கி தின்னுது. இவரு ஏழை வயிற்றுல அடிச்ச காசு ஒண்ணு பொறுக்கி என்ன தின்றாரு? ஏ கிழவி, என்ன சொன்ன? ஏய், முதலாளி நினைச்சாருன்னா உங்களை நான் சுட்டு தள்ளிப்படுவாரு. சும்மா மிரட்டாதீங்க ஐயா. போனஸ் இல்லைன்னு சொல்லி எங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டதும் இல்லாம கிண்டல் வேற பேசுறீங்களா? என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா?
பஸ் கம்பெனி முதலாளி ஆக்கும். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியேறே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அறவயிறு கஞ்சி கிடைக்கும் போதே இந்த திமிரு. முழு சாப்பாடு கிடைச்சிட்டா. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இவன் கைவண்டி எடுத்தா விட்டு போதாது, கைகால் முடியும்படியா கல்லுடைக்க வைக்கணும். அப்பதான் புத்தி வரும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி. கவனம் ஒரு நாள் திரும்பும், அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நமக்கு போனஸ் சம்பளம் உடனே கொடுக்கும்படி கோர்ட்டு தீர்ப்பாயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமா வீட்டுக்கு வாங்க, நம்ம இதை பத்தி ஒரு முடிவு பண்ணுவோம். சரிண்ணே, எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணுவோம். சந்திரா, நீ ஏன் வேலையை விட்டு நின்னுட்டு இங்க வந்து நின்னுட்ட? எல்லா தொழிலாளிகளும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நானும் வந்துட்டேன். அண்ணே, நாங்க எல்லாம் போய் கணக்கு வழக்க தீர்த்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சட்டப்படி நமக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கித்தான் தீரணும். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ண பிறகு என்ன செய்ய போறோம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? கூட்டுறவு தொழிலுக்கு அரசாங்கம் ஆதரவு காண்பிக்கிற இந்த நேரத்துல கணக்கு தீர்த்து வாங்குற பணத்தை எல்லாம் பங்கா போட்டு அதையே மூலதனமா மாத்தி 1-2 பஸ்களை வாங்கி தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஏன் நாமே நடத்தக்கூடாது? அருமையான யோசனை தம்பி, இப்பவே ஏற்பாடு செய்ய. உடனே கலெக்டருக்கு எழுதுறேங்க. ரொம்ப சந்தோஷம். உயர் திரு கலெக்டர் அவர்களுக்கு மிஸ்டர் ஏகாம்பரம், தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு புதுசா 2-3 ரூட்டுக்கு பர்மிட் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுக்கு தான் நாம் முதல் சலுகை கொடுக்கணும். அதனால இந்த மீட்டிங்லயே சாங்ஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கையில படம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி தொழிலாளிகளுக்கு கணக்கு தீர்க்க போறேன்? ஏன் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பசங்க கணக்க தீர்த்துடுறது? கடன் வாங்குறதா? என்ன முதலாளி, இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத வெறும் பயிலங்கள்லாம் லட்சமா கடன் வாங்குறாங்க. ஓடுற கண்டிஷன்ல இவ்வளவு பஸ் வச்சிருக்கு, ஏன் தயக்கம்? முதலாளி, இத பாருங்க,
நாட்டுல கடை சொல்ல முடியாதது ரெண்டே ரெண்டு பிசினஸ். ஒண்ணு சினிமா கொட்டகை, ரெண்டாவது பஸ். அன்றாடம் கையில கேஷ். ஏன் கடை நடத்த முடியாதா? ஹலோ சேஜி. ஆறு முருகப்பா பேசுறாங்க. நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. எல்லாம் கேள்விப்பட்டாங்க. நிம்மதி மேல நம்ம ரொம்ப நம்புறாங்க ஐயா. லேக்கின் லீகலா தான் பணம் கொடுக்குறாங்க. பஸ் மாத்திக்கா? அச்சா அச்சா. இப்ப பணத்து மேல நம்ம அங்க வராங்க. நமஸ்தே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தொகையை கொண்டாந்துருக்கோம். உங்க பெருந்தன்மைக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லோரும் வாழணுங்கிறதா நம்முடைய ஆசை. சரி சரி, இறங்க இறங்க. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா, இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூச்சு பாரு, மண்டை உடைச்சிருவேன். விளையாடுறியா? உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பாலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்க. டிரைவிங் கத்து கொடுத்தா காதலிக்கணுமா? யாராவா ஒருத்தன் லிப்ட் தர்றான், அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னை அவன் காதலிப்பான். சீச்சி, இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். டூப் படிக்கிற? இல்ல, நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே, நான் எங்க பயந்தேன்? இல்ல, தனியா இருக்கிறே. எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்கவனேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா? இதை எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத. சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் விடுறேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயிற்றுல கட்டினா நீ மிரண்டால் மறந்துடுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலேயே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ, அனுப்பு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை வச்சிருக்கேன். அதையும் கொண்டுறேன். நான் போறேன். என் காரணங்கள் ஒண்ணும் எடுக்காது. பிடி பிடி, கல்லோட குதி. அப்பதான் ஒரேடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரேடியா உள்ள போயிருவனே. இந்த பாரு, இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2 என்ன அவசரம்? ஏதான் வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி, 1 2. ஐயோ, நான் 3 சொல்லலையா? அதுக்குள்ள குதிச்சிட்டியா? என்னையா அது? ஆழமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க. சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம். இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆள மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டியே. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா. இதை புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்று தவச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தொட்டு, நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன், நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு.
முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா வந்ததெல்லாம் வரட்டும்னு நினைக்க முடியுமா வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா வந்ததெல்லாம் வரட்டும்னு நினைக்க முடியுமா வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா முடியுமா நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு காதலிலே நீ நானும் கும்பல் வையிட்டு அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு காதலிலே நீ நானும் கும்பல் வையிட்டு அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு நல்ல பாயிண்டு ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு எப்படியோ பஸ்ஸுகளை வாங்கி பர்மிட் வாங்கி சர்வீஸும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் அந்த பஸ்ல தானே போறாங்க எல்லாம் புது மோஸ்டர் முதலாளி கொஞ்சம் மூகம் இருக்கத்தானே செய்யும் சந்தனம் கரைஞ்சா எல்லாம் சரியா போகும் அரே முருகப்பா சேஜியா நமஸ்தே நமஸ்தே வாங்க வாங்க உட்காருங்க நான் உட்கார வரலையா நீங்க சொன்ன டைம் போனா அதுக்கு மேல கடுவு போனா இப்ப நம்மளுக்கு பணம் தான் ஓடும் சேஜி கொஞ்சம் பொறுத்துக்குங்க சரியா கரெக்ஷன் ஆகுது அதோட மழை வேற ஆரம்பிச்சிடுச்சு அதை பத்தி நமக்கு இன்னாங்க கவலை சேஜி இருக்கிற பஸ் நீங்க எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன் நமக்கு பணம் ஓணும் இல்ல பஸ் வேணும் இல்ல ஆக்ஷன் மேலே வராங்க வேண்டாம் சார் பஸ்ஸை ஏலத்துக்கு கொண்டு வந்து எங்க முதலாளி மானத்தை வாங்கிறாரு நீ கொடுத்த பணத்துக்கு பஸ்ஸை வேணா எடுத்துக்க இவரை கௌரவமா விட்டுரு அச்சா வாங்க தொழிலாளர் கூட்டுறவு பஸ் தொழிலாளர் கூட்டுறவு பஸ் எங்க பார்த்தாலும் அதே பேச்சு யாரு கேட்டாலும் அதே பலகை ஹலோ ஹலோ கல்கத்தாவில் இருந்தா போனோகிராமா சொல்லுங்க 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 என்னது கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏத்திட்டு வந்த கப்பல கவுந்து போச்சா என்ன சொல்றீங்க கவுந்து கவுந்து போச்சா என்ன முதலாளி கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏத்திட்டு வந்த கப்பல் கவுந்து போச்சு 10 லட்சம் ரூபாய் போச்சு ஆபீஸ்ல இருந்த பணம் வீட்டாடமான வச்சு சரக்குக்காக அனுப்பிச்ச பணம் எல்லாம் போச்சு இன்சூர் பண்ணிருக்கீங்களே இல்ல போங்க முதலாளி நீங்க எப்பவுமே எப்படித்தான் அது போகட்டும் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பள நாடு சம்பளம் சம்பளம் அடி நீலாம்பா அன்னைக்கு தாலியை தவிர ஒண்ணுமில்ல அந்த ராஜு என்ன செய்ய போறாரு அப்படி இப்படின்னு பேசினியே இன்னைக்கு கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு நிம்மற முடியாம இருக்கிற இதெல்லாம் யாரால வந்தது தெரியுமா என்னமோ சாமி
தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அது மாத்திரம் இல்லடி, தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுறதுக்கு இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறதுக்கு பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் எங்களுக்குன்னு இருக்கிற இடம். இதுல தொழிலாளர்களுக்கு ஓரளவு வசதியா வாழக்கூடிய அமைப்பா 2 வரிசையா வீடுகள் கட்டித்தரணும். அதோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க் வேணும். பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி வச்சுங்க. தண்ணி வசதி கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு பிளான் போட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். ஓ எஸ், நீங்க சொல்ற மாதிரியே கண்டிப்பா கட்டிடலாம். பட்ட கடனை தீர்க்கவும் நஷ்டத்தை சரிப்படுத்தவும் வித்துட்டு நடுத்தருவரை நிற்கும்படி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன், எங்க போவேன்? அப்பா, நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கம்பெனி வீடு காலியா தானே இருக்கு. சரி மாமா, நடந்தது நினைச்சு கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? நடந்த பிறகு கவலைப்படாம எப்படியுமா இருக்க முடியும்? நான் உன்னை என்னென்னமா சொல்லுவேன். நீ சின்ன பெண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ அந்த வீட்டுல பிறந்தவன், நான் அந்த வீட்டை கட்டினவன். நான் அந்த வீட்டை கட்டும் போது எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? உனக்கு அந்த வீட்டுல தடவுடலா கல்யாணம் பண்ணணும், நீ சீரும் சிறப்புமா குழந்தை குட்டியோட வாழணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு கனவு கண்டேன். இப்ப அந்த வீடே என்னை விட்டு போயிடுச்சுமா. அந்த வீடே என்னை விட்டு போயிடுச்சுமா. நீங்க பேசாமல் இருக்க முதலாளி. பாருங்க, அந்த மாதிரி இன்னும் 10 வீடு நீங்க புதுசா கட்ட போறீங்க. சார், சேட்டு கடனுக்காக பஸ் கம்பெனியை ஜப்தி செய்யும்படி கோர்ட்டால் உத்தரவுங்க. இந்தாங்க வாரங்க. ஐயோ, என்னப்பா இந்த கொடுமை? அப்பா, சரி, இப்ப இது பஸ் கம்பெனி மட்டும் இல்லைங்க, நான் குடியிருக்கிற வீடே இதுதான். இதுவும் என்ன விட்டு போயிட்டா. ஐயோ கடவுளே, வயசுக்கு வந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி நடுத்தருவுல நிப்பேன்? கொஞ்சம் டைம் கொடுங்க. உயிரை கொடுத்தாவது உங்க கடனை கட்டிடுறேன். ஆமா சேச்சி, கொஞ்சம் டைம் கொடுங்க. முதலாளி உங்க பணத்தை கொடுத்துருவாரு. இத்தனை வாட்டியா டைம் கொடுக்கறது? மறுவாட்டி கொடுக்குறாங்க, 2 வாட்டி கொடுக்குறாங்க. இல்ல உங்க பணம் போது நம்ம பணம் போது. அமீனா, ஜப்தி. தயவு செய்து நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க. ராஜுவை வெளியில அனுப்பாம இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்படுக்கும். யார் பேச்சையோ கேட்டு. அப்படின்னா நீங்க கெட்டு போனதுக்கு நான் தான் காரணமா? என்ன வேலை? உங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு போய் தனியா பஸ் கம்பெனி நடத்துற ராஜு யோக்கிய, கஷ்ட காலத்துல உங்ககிட்ட ஓட்டிட்டு இருக்கிற நான் யோக்கிய, அப்படித்தானே? இல்லப்பா வேலை. போது முதலாளி, இந்த நிலையில என்னால உங்களுக்கோ உங்களால எனக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால நான் ஒதுக்கிக்கிறேன். அவர் நல்லவரோ கெட்டவரோ நம்ம வாழ வச்சவர் அவர் தான். அதனால இந்த காரியத்தை அவரை கொண்டுதான் செய்ய சொன்னோம். தயவு செய்து எல்லாரும் சம்மதிச்சுங்க. வாங்க. சரிண்ணே, அப்படியே செஞ்சிடுவோம். கவனிக்கிறாங்க வந்து. ஐயா, முருகப்ப முதலாளி பார்க்கணுங்க. இப்ப இந்த கம்பெனி சேட்டுக்கு சொந்தம். ரத்து பண்ணிட்டாரு. அப்ப முருகப்ப முதலாளி வடக்கு வீதி முனையில இருக்கு பாருங்க சத்திரம், அங்க தங்கி இருக்காரு. சத்திரமா? அப்பா, இந்த நிலைக்கு நான் தான் காரணம். நானே ராஜுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க என் கூட வந்தா போதும். புறப்படுங்க. ராஜு ரொம்ப நல்லவர். நிச்சயமா நமக்கு ஏதாவது உதவி செய்வார். முதலாளி, முதலாளி. அப்பா, ராஜுதான் வந்திருக்காரு. ராஜுவா? இந்த கோரத்துல ராஜு உன்னை பார்க்க வேண்டாமா? போமா, உள்ள போமா. முதலாளி, வணக்கம் முதலாளி. முதலாளி, ராஜு, என்ன முதலாளியும் கூப்பிடாதுப்பா, மோசக்காரன் கூப்பிடு. என்ன கோலம் உங்களுக்கா இந்த நிலைமை? ராஜு, எப்போ நீ என்ன விட்டு போறியோ
அன்னைக்கு என் செல்வமும் சிறப்பும் எல்லாமே போயிடுச்சுப்பா. அப்படி சொல்லாதீங்க முதலாளி, அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்டு நான் பிரிஞ்சாலும் நீங்க எப்பவுமே என் நெஞ்சில இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முதலாளி. ராஜு, எல்லாமே எனக்கு தெரியும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ராஜு, இப்ப நீ எங்கப்பா வந்த? உனக்கு என்ன வேணும்? முதலாளி, நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்காக ஒரு காலனி கட்டி இருக்கிறோம். திறந்து வைக்கணும்னு நாங்க எல்லாருமே விரும்புறோம். என்ன ராஜு சொன்னேன்? நான் வந்து உங்க காலையே திறந்து வைக்கணுமா? இந்த கையாரா? வேண்டாம் ராஜி, வேண்டாம். நீ வளர்கிறேன், நான் தேய்கிறேன். நீ தொட்டது துறங்குது, என் நிழல் பட்டது கருகுது. இந்த நிலையில நான் வந்து உன் காரணியை திறந்து வச்சு உனக்கு ஒரு கஷ்டம் உண்டாகிறதுக்கு விட மாட்டேன்பா. ஊருக்குள்ள கைராசிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள திறக்க சொல்லுப்பா. அதெல்லாம் மனசுலதான் இருக்கு முதலாளி. நாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு உங்களுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க தான் எப்படியாவது வந்து காலனியை திறந்து வைக்கணும் முதலாளி. ஆமா முதலாளி, நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு தயவு செய்து நீங்க தான் வந்து காலனியை திறந்து வைக்கணுங்க. ஆமா முதலாளி, நான் வந்து திறந்து வைக்கிறேன், நீங்க போங்க. நாங்க போறதா? உங்களை இந்த நிலையில விட்டுட்டு நாங்க போறதா? முதலாளி, என் வீடு உங்க வீடு, வாங்க, உங்களுக்காக திறந்து வச்சிருக்கேன். வாங்க முதலாளி. மீனா கடத்தெருவுக்கு போயிருக்குது, நாங்க ரெண்டு பேருமே வரோம். கண்டிப்பா வரணும் முதலாளி. கண்டிப்பா வரேன் முதலாளி. நீங்க வரலன்னா நீங்க சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா நான் வந்து காலனி திறந்து வைக்கிறேன். நீங்க போங்க. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களாப்பா, ராஜுவை பத்தி நான் என்ன சொன்னேன்? ஆமாமா, அவன் புத்தமன்னு எனக்கும் தெரியுமா. பின்ன ஏப்பா அவர்கிட்ட ஒரு உதவியும் கேட்காம பேசாம இருந்துட்டீங்க? ராஜு தனியா வந்திருந்தா அவன் காலிலேயே விழுந்திருப்பா. ஆனா நான் விரோதின்னு நினைக்கிறவங்களும் என்னால வேலையிலிருந்து விலக்கப்பட்டவங்களும் பக்கத்துல நிற்கும் போது நான் என்னம்மா செய்வேன்? என்னதான் சோத்துக்கு இல்லைனாலும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கிறம்மா. என் சொத்தையும் சுகத்தையும் இழந்த மாதிரி என்னால் அதை இழக்க முடியலையம்மா. நீங்களும் நம்ம தோழர்களோட சேர்ந்து விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. இப்ப நான் வந்துடுறேன். சரி அண்ணே. அம்மா, அம்மா எங்க? சமையல் வேலை என்ன பார்த்து சொல்லிட்டு அவசரமா ஸ்டோருக்கு போயிருக்காங்க. ஸ்டோருக்கா? ஏன், என் சமையல் உங்களுக்கு பிடிக்காதா? சேச்சே, அதுக்கு இல்ல, நம்ம முருகப்ப முதலாளி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காரு. ஐயோ பா. விழாவுக்கு வர்றதுக்கு நல்ல துணி கூட போட்டுக்க இருக்காது போல் இருக்கு. எப்படி பணம் கீழே வந்திருக்கு? தந்துருக்காங்க. என்ன இது விளையாட்டு?
மீனா, எங்கம்மா வந்த? அப்பா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ராஜு, மீனா உன்னிடம் வருகிறாள். அவளை காப்பாற்று. இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். முருகப்பா. மீனா, 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 மீனாவுக்கு மயக்கமா இருக்கு. பாத்துங்க தம்பி, வேலை என்ன கலக்க பண்ணானோ அதை கட்டி போட்டுருக்கேன். ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் வந்துடுறேன். சந்திரா, கொஞ்சம் தடி கொண்டா போடு. யாரம்மா இந்த பொண்ணு? பஸ் முதலாளி முருகப்பா இல்ல, அவரோட பொண்ணு மீனா. இவளுக்கு தான் நான் பாட்டு சொல்லி கொடுத்தேன். சேட்டு கடனுக்காக உங்க பஸ் கம்பெனியை ஜப்தி செய்யும்படி கோர்ட்டார் உத்தரவுங்க. இந்தாங்க பாருங்க. நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? முதலாளி, முதலாளி, அப்பா, அப்பா எங்க? ஐயோ, அப்பாக்கு என்னாச்சோ தெரியலையே. ஒண்ணும் பயப்படாதம்மா, தம்பி போயிருக்கு. அப்பாவுக்கு ஒண்ணும் பயப்படல, வந்துருவான். மீனா, அப்பா, அப்பா, என் கையில கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டு நீங்க மட்டும் உயிரை விட பாத்தீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களா? மீனா, மீனா, இதை மன்னிச்சிடுமா. மீனா, ராஜி மட்டும் சரியான சமயத்துல வந்து என்ன காப்பாத்துறனா? ஐயோ, உடனே அனாதையாக்கிருப்பா, உடனே அனாதையாக்கிருப்பா. மீனா, இது ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ராஜு புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ்ல நமக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காருமா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா.
அவரை பத்தி நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்க சகோதரி. மீனா, நீ எப்பவுமே என் சகோதரி தான். இனிமே நாம் எல்லாருமே ஒரே குடும்பம், ஒரே கூட்டம். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொன்ன இந்த ஆள் வாங்க. பாப்பா புரியுங்க. மிஸ்டர் வேலு, நீங்க திருந்துறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், பயன்லாம் போச்சு. என்ன மன்னிச்சு. இல்ல ராஜு, நீதான் என்ன மன்னிக்கணும். நான் திருந்துறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன், நான் அதை பயன்படுத்திக்கல. ராஜு, உன்னுடைய புதிய தொழிலாளர் சமுதாயத்தில் என் மாதிரி கருங்காலிகளுக்கு இடம் கொடுக்காது. நான் வரேன். தோழர்களே, தொழிலாளர்கள் கூட்டுறவு காலனியை திறந்து வைத்த நமது முருகப்பா அவர்களுக்கு உங்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடமை இந்த தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் நிறுவனத்தோடு முடிந்துவிடவில்லை. விவசாயம், பால் பண்ணை, பண்டகசாலை, பஞ்சாலைகள் முதலிய எல்லா துறைகளிலும் கூட்டுறவு முறை அமைத்து புதிய சமதர்ம சமுதாயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிறந்தது ஒரு தொழிலாளியின் மகனாக, நான் வளர்ந்தது ஒரு தொழிலாளியாக, என் கடைசி மூச்சுள்ளவரை நான் வாழப்போவதும் ஒரு தொழிலாளியாகவே. ஆகவே நமது வேண்டுகோளை புறக்கணிக்காமல் நாம் அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிற அந்த நிர்வாக பொறுப்பினை ஏற்று நமக்கு நல்வழி காட்டுமாறு உங்கள் சார்பாக மறுபடியும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மறுக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம ராஜு பேசுனதை கேட்டோம். அவருக்கு எப்படி நன்றி செலுத்துறதே தெரியல. தான் சாகர வரைக்கும் தொழிலாளிகளுக்கு தொழிலாளியாகவே இருந்து உழைப்பேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட உத்தமனுக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேண்டாமா? அந்த துணை தான் இந்த விஜயா. ராஜி, தெரிஞ்சிருப்பா. கொண்டா கொண்டா. ராஜி, இந்தப்பா. இந்தம்மா மாலை மாத்திங்க. நடக்கட்டும். இதுதான் சந்திரா, நான் தான் கிட்டா. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. மாலை இருக்க கையில. மணமக்கள் சார்பாக உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்